நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லுவோம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நாங்கள் சத்திய வேதத்திலே வாசிக்கிறோமே. இந்த நாளிலே பிழைப்புக்கேற்ற வார்த்தைகளை எங்களுக்கு நீர் அனுப்பி அருள வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கொண்டு எங்களுடைய நீர் பேசும். இந்த வார்த்தை எங்களுடைய உள்ளத்திலே பதியும், வெளிப்பாடாய் வெளிச்சமாய் மாற்றும். உடைய வார்த்தைகள் எங்களுடைய மனதிலே, எங்களுடைய எண்ணத்திலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். அவிதமாய் செய்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் வாசிக்கிறேன், கவனிங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனும் கெட்டு போக மாட்டான் என்று சொல்லுகிறது. இயேசுவை விசுவாசிக்கிற எவனும், எந்த சமுதாயத்தை சேர்ந்தவனும், எந்த பின்னணியை சேர்ந்தவனும், எந்த இனத்தை சேர்ந்தவனும், எந்த நாட்டை சேர்ந்தவனும், எந்த மொழியை பேசுகிறவனும் இயேசுவை விசுவாசிக்கிறவனாக அவன் இருப்பான் என்று சொன்னால், இயேசுவை விசுவாசிப்பான் என்று சொன்னால் அவன் கெட்டு போக மாட்டான், அவன் வாழ்வடைவான், அவன் சுகமடைவான், அவன் ஐஸ்வர்யவானாய் மாறுவான் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த கால வேளையிலே இருப்பில் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உடைய சொந்த இரட்சகராக, உடைய ஆண்டவராக, உடைய தேவனாக உடைய இருதயத்திலே, உடைய உள்ளத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவே, நீர் என் ஆண்டவர், எனக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீர். என்னுடைய பாவத்தை, என்னுடைய சாபத்தை, என்னுடைய தரித்திரத்தை, என்னுடைய வியாதிகளை நீர் சுமந்து தீர்த்தீர். ஆண்டவரே, தகப்பனே, உம்மை என்னுடைய ஆண்டவராக நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னை உம்முடைய பிள்ளையாக நீர் மாற்றும், ஏற்றுக்கொள்ளும் என்று பாருங்க, விசுவாசித்து வாயினாலே அறிக்கையிடும் பொழுது இயேசு கிறிஸ்து உடைய தலைவிதியை மாற்றுகிறார், சாபத்தை மாற்றுகிறார், வியாதியை மாற்றுகிறார், தரித்திரத்தை மாற்றுகிறார், இல்லாமையை மாற்றுகிறார், புது வாழ்வை கர்த்தர் செய்கிறார், உங்களுக்கு அமைத்து தருகிறார். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உங்களுடைய நல்வாழ்வுக்காக, உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக இந்த இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, கடந்த பல வாரங்களாக God is our Father, தேவன் நம்முடைய தகப்பன் என்கிற தலைப்பிலே ஒரு தொடர் போதனையை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, இப்பொழுது இதில் நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்ட தகப்பனாக இருக்கிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த உலகத்திலே ஏராளமான தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு தகப்பன்மாரும் ஒவ்வொரு விதமாக, ஒவ்வொரு குணமுடையவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, இதை வைத்து நாம் பரலோக தகப்பனை அளந்து பார்க்க கூடாது. இந்த தகப்பனை பார்த்து பரலோக தகப்பனை இப்படித்தான் என்கிற ஒரு முடிவுக்கு நாம் வரக்கூடாது. பாருங்க, இந்த பரலோக தகப்பனை பாருங்க அறிந்து கொள்வதற்கு அவரே நமக்கு ஒரு புஸ்தகத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். அதுதான் சத்திய வேதாகமம். இந்த புஸ்தகம் கிறிஸ்தவருடைய பக்தி புஸ்தகம் கிடையாது, கிறிஸ்தவருடைய மத புஸ்தகம் கிடையாது. எல்லா மதத்துக்கும் ஒரு புஸ்தகம் இருக்குதுயா, அதனால கிறிஸ்தவ மதத்துக்கு ஒரு புஸ்தகம் இருக்குது இல்ல. இது கிறிஸ்தவங்களுடைய மத புஸ்தகம் கிடையாது. இது தேவாதி தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய புஸ்தகம், பரலோக தகப்பனை, பரலோக பிதாவை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு புஸ்தகம். எனவே பாருங்க, இந்த புஸ்தகத்திலிருந்து தான் பாருங்க பரலோக தகப்பனை, இந்த நல்ல தகப்பனை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் இந்த சத்தியத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். திருப்பிக் கொள்வோம். எபேசியருக்கு எழுதின நிருபம், எபேசியர் 1:17. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும் ஜெபிக்கிறேன். பாருங்க, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய சபையின் விசுவாசிகளுக்கு ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சரி, என்ன ஜெபிக்கிறார்? ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை இந்த விசுவாசிகளுக்கு தந்தருள வேண்டும்படியாய் இவர் ஜெபிக்கிறார். சரி, எதற்காக ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தந்தருளும்படியாக இவர் ஜெபிக்கிறார்?
எதற்காகவென்றால் அப்பாவை நாம் அறிந்து கொள்வதற்காக, தகப்பனை நாம் அறிந்து கொள்வதற்காக, பிதாவை நாம் அறிந்து கொள்வதற்காக தான் ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை விசுவாசிகளுக்கு தந்தருளும்படியாக பவுல் இங்கே ஜெபிக்கிறார். சரி, ஏன் அப்பாவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்? ஏன் நாம் அப்பாவை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அப்பாவை அறிகிற அறிவுக்குள்ளேதான் நம்முடைய வாழ்வே அடங்கி இருக்கிறது, நம்முடைய வெற்றி அடங்கி இருக்கிறது, நம்முடைய எதிர்காலம் அடங்கி இருக்கிறது. அப்பாவை அறிகிற அறிவுக்குள்ளேதான் நம்முடைய சுகம் அடங்கி இருக்கிறது, நம்முடைய செழிப்பு அடங்கி இருக்கிறது, நம்முடைய சமாதானம் அடங்கி இருக்கிறது, நம்முடைய பாதுகாவல் அடங்கி இருக்கிறது. எனவேதான் ஒவ்வொரு நாளும் பாருங்க, அப்பாவை அறிகிற அறிவுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எதற்காக ஜெபிக்கிறோமோ ஜெபிக்கவில்லையோ இதற்காக அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். எத்தனை பேர் இதற்காக அதிகமாய் ஜெபிக்கிறீர்கள்? ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். பரலோக தகப்பனே, உம்மை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும், உம்மை அறிகிற அறிவினாலே என்னை நிரப்பும். பிதாவே, உம்மை அறிந்து கொள்ள என்னுடைய கண்களை நீர் பிரகாசமாக்கும், என்னுடைய மனதை நீர் திறந்தருளும் என்று அடிக்கடி நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பாவை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கை தராதரம் உயர ஆரம்பிக்கும். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியுமே அது உயர ஆரம்பிக்கும், செழிக்க ஆரம்பிக்கும். எனவேதான் அப்பாவை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும் என்று சத்தியவேதம் நமக்கு போதிக்கிறது. அது மட்டுமல்ல, இப்பொழுது பாருங்க, நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்ட தகப்பனாக இருக்கிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதில் இதுவரைக்கும் 9 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். கடந்த வாரத்திலே 9வது காரியத்தை நாம் பார்த்தோம். 9வது காரியம் என்ன? லாபத்தை கொடுக்கிற தகப்பன். நம்முடைய தகப்பன் யார்? லாபத்தை கொடுக்கிற தகப்பன். அவர் நஷ்டத்தை கொடுக்கிற தகப்பன் அல்ல, லாபத்தை கொடுக்கிற தகப்பன். தகப்பன் பாருங்க, நம்மை நஷ்டத்துக்கு அழைக்கல, நம்மை லாபத்துக்கு என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், என்னுடைய தேவன் என்னை லாபத்துக்கென்று அழைத்திருக்கிறார், நஷ்டத்துக்கென்று அழைக்கவில்லை. இதை விசுவாசிக்கணும். என்ன பாஸ்டர், எனக்கு லாபமே வரல? விசுவாசிக்கணும், வாயை திறந்து பேசணும். இது சும்மா வந்துடாதுங்க. இப்ப சொன்ன இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால, விதைக்கணும், நீர் பாய்ச்சணும், சும்மா வந்துடவே வந்துடாது. அடிக்கடி வாயை திறந்து கர்த்தர்கிட்ட சொல்லணும், தகப்பனே லாபத்தை கொடுக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், நஷ்டத்தை கர்த்தாவே இயேசு நாமத்தினாலே அது ஒன்றுமில்லாமல் போகட்டும், நஷ்டங்கள் மறைந்து போகட்டும் ஆண்டவரே, லாபம் உண்டாகட்டும் என்று பாருங்க தேவனிடத்திலே அடிக்கடி சொல்ல வேண்டும். தேவனே, நீர் எனக்கு லாபத்தை கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று பாருங்க தேவனிடத்திலே பாருங்க நாம் சொல்லும் பொழுதுதான் பாருங்க லாபத்தை கர்த்தர் செய்வார், நமக்கு வாய்க்க பண்ணுவார். வாயை உம்முன்னு வச்சுக்கிட்டு ரோட்ல உட்காந்துக்கிட்டு, வீட்டு வாசல்ல திண்ணையில உட்காந்துக்கிட்டு வர்றவங்க போறவங்க இப்படியே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கனால எத்தனை பேர் இருக்கிறீங்க? வர்றவங்களை போறவங்களை இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கனால ஒன்றும் நடக்க போறது கிடையாது. அடிக்கடி கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே நீர் என்னை லாபத்துக்கு அழைத்திருக்கிறீர், எனக்கு லாபத்தை கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, லாபத்தை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி என்று பாருங்க நன்றி செலுத்தும் பொழுது, லாபத்துக்காக கர்த்தரை துதிக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், லாபங்கள் ஏராளமாக உங்களுடைய வாழ்க்கையிலே வந்து என்ன செய்யும்? பலிக்கும். ஆமென். ஓகே, இன்றைக்கு 10வது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். 10வது காரியம் என்னவென்றால், நம்முடைய தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தகப்பன். நம்முடைய தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தகப்பன். எல்லாம் கலந்து வைத்து சொல்லுவோம், என்னுடைய தகப்பன் என்னுடைய தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தகப்பன். எத்தனை பேர் தலை நிமிர்ந்து நடக்க நினைக்கிறீங்க? எங்க ஊருக்குள்ள, எங்க கிராமத்துக்குள்ள, எங்க தெருவுல நான் தலை நிமிர்ந்து என்ன செய்யணும்? நடக்கணும். பாருங்க, அதுக்குத்தான் கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். நம்ம வந்து வெட்கப்பட்டு போக முடியாத, தலை குனிஞ்சு போக முடியாத பாருங்க நம்மை வைக்கிற தேவன் அல்ல, நம்முடைய தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாக அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். லேவியராகமம் 26, நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளா இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். எதை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர்? நம்முடைய தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர். கவனிங்க, நம்முடைய தேவன்
நம்மை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. நம்முடைய தேவன் நம்முடைய தலையை குனிய பண்ணுகிற தேவன் அல்ல. நம்முடைய தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். நம்மை மகிமைப்படுத்துகிற தேவன், நம்மை அவமானப்படுத்துகிற தேவன் அல்ல. நம்முடைய தலையை பிரகாசிக்க பண்ணுகிற, நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கவனிங்க, நம்மை வெட்கப்படுத்தி தெருவிலே நிற்க பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன் கிடையவே கிடையாது. பாருங்க, எந்த இடத்துல நாம் வெட்கப்பட்டு போனோமோ அதே இடத்துல பாருங்க நம்மை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன் தான் நம்முடைய தேவன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டு போனீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். ஆமென். அதே இடத்துல கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். எனவே தேவனுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகள் எல்லாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் என்னுடைய தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாக அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். அது மட்டுமல்ல, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்திலே, உங்கள் நுகத்தடிகளை முறித்து, ஏதாவது சொல்லுங்க, உங்கள் நுகத்தடிகளை முறித்து. எதை முறிச்சு? உங்கள் நுகத்தடிகளை முறித்து. நுகம் என்பது பாரமான ஒன்று, நுகம் என்பது அழுத்தமான ஒன்று, நுகம் என்பது வேதனையான ஒன்று. நுகம்னா உங்களுக்கு தெரியும். பாருங்க, ரெட்டை மாட்டு வண்டின்னு வச்சிருக்கிறாங்க இல்லையா? அந்த மாட்டு வண்டியில நிறைய லோடு ஏத்துறாங்க, மூட முடிய ஏத்துறாங்க. அந்த மாட்டுக்கு முன்னால், அந்த வண்டிக்கு முன்னால் பாருங்க ஒரு பெரிய உருளை கட்டை இருக்கும். அந்த உருளை கட்டைக்குள்ள போய் இந்த மாடு கழுத்தை கொடுக்கும் உள்ள இல்லையா? அந்த கழுத்து மேல ஒரு பெரிய உருளை கட்டை கிடக்கும். அந்த கயிறை வந்து அதை பாருங்க கட்டி விட்டுருப்பாங்க. இந்த மாடு வெளியில போயிடாத அளவுக்கு கட்டி விட்டுருப்பாங்க. ஒரு உருளை கட்டை பாருங்க அந்த ரெண்டு மாட்டுடைய கழுத்துல கிடக்குது பார்த்தீங்களா? அதுக்கு பேரு தான் நுகம். அதுக்கு பேரு தான் நுகம். பாருங்க, அந்த வண்டியில இருக்கக்கூடிய எல்லா பாரமும் அந்த கழுத்தை போட்டு அமுக்குது. மாட்டோடைய கழுத்தை பிடிச்சு அமுக்குது. மாடு பாருங்க நிமிந்து பார்க்கவே முடியாது, கழுத்தை பிடிச்சு அப்படியே அமுக்குது. கர்த்தருங்க சொல்றாரு, உங்கள் நுகத்தடிகளை முறித்து. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என்னுடைய நுகத்தடிகளை முறித்து. எதை முறிச்சு? நுகத்தடிகளை முறித்து. உங்களுடைய பாரமானதை, உங்களுடைய அழுத்தமானதை, உங்களுடைய வேதனைகளை எல்லாம் கர்த்தர் முறித்து. கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே இந்த பாரத்தினாலே பாருங்க நிம்மதியை இழந்து, சுகத்தை இழந்து, பலத்தை இழந்து, ஐஸ்வர்யத்தை இழந்து, செழிப்பை இழந்து அவர்கள் தவித்துக் கொண்டிருந்தார்கள். சத்தியவேதம் சொல்லுகிறது, உங்கள் கழுத்தில் இருந்த அவைகளை நான் முறித்து உங்கள் தலைகளை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே என்று இங்கே சத்தியவேதம் சொல்லுகிறது. எனவே நம்முடைய தேவன் வியாதி என்கிற நுகத்தை முறிக்கிறவர். நம்முடைய தேவன் சாபம் என்கிற நுகத்தை முறிக்கிறவர். நம்முடைய தகப்பன் தரித்திரம் என்கிற நுகத்தை முறிக்கிறவர். நம்முடைய தேவன் அடிமைத்தனம் என்கிற நுகத்தை முறிக்கிறவர். முறிக்கிறவர் மட்டுமல்ல, நம்மை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாக அவர் இருக்கிறார். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், என்னுடைய நுகத்தை முறித்து என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். யார் உங்க கூட இருக்கிறா? உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். எனவே இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற என்னுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எந்த நேரம் மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு இப்படியே தெரியக்கூடாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அது இல்லையே, இது இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே, என்ன பண்ண போறோம், எது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்பவுமே கர்த்தாவே, வெட்கத்துக்கு பதிலாக நீர் பிரகாசத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். என்னுடைய தலையை நீர் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர். பாருங்க, வாயை திறந்து பேசணும். பேசுனாதான் பலிக்கும். வாயை உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறதும் எந்த நேரம் புலம்புறதும் இது பதில் கிடையாது. வாயை திறந்து பேச ஆரம்பிக்கணும். கர்த்தாவே, இஸ்ரவேல் ஜனங்களை அன்றைக்கு எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை ஆக்கி அவருடைய கழுத்திலே கிடந்த அந்த நுகங்களை முறித்து அவருடைய தலையை நீர் நிமிர்ந்து நடக்க பண்ணியிருப்பீர் என்று சொன்னால், இன்றைக்கும் நீர் எனக்கு அதை செய்வீர். இயேசு கிறிஸ்துவே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு அவர்களுக்கு செய்த அதே கர்த்தர் இன்றைக்கு நீர் எனக்கு என்ன செய்வீர்? செய்வீர் ஆண்டவரே.
என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நுகத்தை எல்லாம் நீர் முறித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய தலையை நீர் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே என்று பாருங்க. வாயத்திலிருந்து கர்த்தரை துதிக்கும் பொழுது, ஸ்தோத்திரிக்கும் பொழுது, இந்த வார்த்தையிலெல்லாம் கர்த்தருக்கு பாருங்க நினைப்பூட்டும் பொழுது பாருங்க, கர்த்தர் உங்களுடைய தலையை அவர் என்ன செய்வார்? நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். எந்த இடத்துல நீங்க வெக்கப்பட்டு போனீங்களோ, எந்த இடத்துல நீங்க தலை குனிஞ்சு போனீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைப்பாரு. அதே இடத்துல கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து செய்வார், நடக்க பண்ணுவார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கர்த்தர் எனக்கு அப்படி பண்ணிருக்கிறாருங்க. எந்த இடத்துல பாருங்க தோத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சோ, அதே இடத்துல கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? முகத்தை பிரகாசிக்க பண்ணியிருக்கிறார். எனவே தேவனுடைய பிள்ளைகள் இரவும் பகலும் இந்த வார்த்தையை மனதில் வைக்கணும், வாயில வைக்கணும், இருதயத்துல வைக்கணும், இதவே பேச ஆரம்பிக்கணும். இதனால நிறைந்திருக்க வேண்டும். நிறைந்திருக்கும் பொழுது நான் சொல்றேன், அற்புதம் உங்க கை கட்டுற தூரத்துல தான் இருக்குது. ரொம்ப தூரத்துல எல்லாம் இல்ல, பக்கத்துலதான் இருக்குது. எனவே சத்தியவேதம் சொல்லுகிறது, உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாய கர்த்தர் நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென். வாசிப்போம் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம், யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிக்கிறேன், கவனிங்கள். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வசனத்துடைய கடைசி பகுதியை கவனிங்க. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இங்க இருக்கிற எத்தனை பேர் அவருடைய ஜனம்? மீதி பேர்ல என்னங்காச்சு? இங்க இருக்கிற எத்தனை பேர் அவருடைய பிள்ளைங்க? கர்த்தர் உங்களுக்கு தாங்க சொல்றாரு. கர்த்தர் உங்களுக்கு தான் சொல்றாரு, என் ஜனங்கள், என்னுடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருங்க என்ன சொல்றாருன்னா, என் ஜனம், என் ஜனம், மற்ற ஜனங்கள் வெட்கப்பட்டு போகலாம், ஆனா என்னுடைய ஜனங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். நான் வெட்கப்பட்டு போகும்படியாக கர்த்தர் என்னை விடவே மாட்டார். ஆமென். கர்த்தர் என்னை விடவே மாட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தெரியலாம் கண்ணுக்கு, வெட்கப்பட்டு போறது மாதிரி அப்படிப்பட்ட சூழ்நிலைகள், அப்படிப்பட்ட இதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரியே தெரியலாம். ஆனா ஃபைனலா அவங்க தான் வெட்கப்பட்டு போறாங்க, நான் ஜெயிக்க போறேன். ஆமென். நான் ஜெயிக்க போறேன். அதனால சூழ்நிலையை பார்க்க கூடாது. ஒரு மாதிரி தோத்து போற மாதிரி சூழ்நிலை அப்படியே தெரியலாம், ஒரு மாதிரி அப்படியே தெரியலாம், அதை பார்க்க கூடாது. கடைசி வரைக்கும் எதை தான் பார்க்கணும்? கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை தான் பார்க்க வேண்டும். கர்த்தர் சொல்றாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் என்ன செய்வதில்லை? வெட்கப்பட்டு போவதில்லை. அது மட்டும் இல்ல, ஏன் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்று சொன்னால், இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்களை கர்த்தர் நடத்துகிறார், இவர்களை கர்த்தர் போஷிக்கிறார், இவர்களை கர்த்தர் திருப்தி அடைய செய்கிறார். எனவேதான் இவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். எத்தனை பேர் இருக்கிறீங்க? பாருங்க, கர்த்தர் உங்களை நடத்துகிறார், கர்த்தர் உங்களை போஷிக்கிறார், கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறார், கர்த்தர் உங்களை திருப்தி அடையும்படியாய் செய்கிறார். எனவேதான் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். ஆகவே பாருங்க, உங்களை வழி நடத்தும்படி கர்த்தருக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். யார் இடம் கொடுக்கணும்? கர்த்தர் உங்களை வழி நடத்தும்படியாக நீங்கள் தான் கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும்? இடம் கொடுக்க வேண்டும். இடம் கொடுக்கும் போதுதான் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். சில கிறிஸ்தவர்கள் பாருங்க, தாங்களாகவே வழி நடந்து அவர்கள் போவார்கள், தாங்களாகவே வழி நடந்து செல்வதை அவர்கள் பாருங்க தீர்மானிக்கிறார்கள். எனவேதான் அவர்கள் வெட்கப்பட்டு போகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்போதும் கர்த்தரோடு நடந்து செல்ல தீர்மானிக்க வேண்டும். அவர் காட்டுகிற வழியிலே நடந்து செல்ல தீர்மானிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். பாருங்க, கர்த்தர் சொல்லும் பொழுது கர்த்தர் காட்டுகிற வழியில அப்படியே போக ஆரம்பிக்கணும். அப்பதான் நாம என்ன செய்ய மாட்டோம்? வெட்கப்பட்டு போக மாட்டோம். கர்த்தர் சொல்ற வழியில விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வேற வழியில போனோம்னா நிச்சயமா என்ன செஞ்சிருவோம்? வெட்கப்பட்டு போயிடுவோம். எனவே தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் கவனிக்க வேண்டும். கர்த்தர் காட்டுகிற பாதையிலே கர்த்தரோடு நடந்து செல்லும் பொழுதுதான் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். வாசிப்போம், ஏசாயா 20:22 வாசிக்கிறேன், கவனிங்கள். ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து
இனி யாக்கோப்பு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம், எல்லாம் வாசிங்க, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. ரொம்ப அழகா மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இனி அவன் முகம் என்ன செய்வதில்லை? செத்து போவதில்லை. எல்லாம் கரங்கள் வைத்து சொல்லுவோம். இனி நான் வெட்கப்பட்டு போவதில்லை, இனி என் முகம் செத்து போவதில்லை. மறுபடியும் சொல்லலாமே, சொல்லுங்க. இனி நான் வெட்கப்பட்டு போவதில்லை, இனி என் முகம் செத்து போவதில்லை. இனி என்ற வார்த்தை கவனிங்கள். இனி என்றால் இனிமேல், இனி ஒரு நாளும், இனி ஒருபோதும், இதற்கு பின்னால் என்று அர்த்தம். எனவே இதற்கு முன்பாக, அதாவது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நாம் வெட்கப்பட்டு போயிருக்கலாம் ஒருவேளை, ஆனால் இனிமேல் ஒருபோதும் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். இனி ஒருபோதும் நம்முடைய முகம் செத்து போவது இல்லை. அது மட்டுமல்ல, இந்த வசனம் இன்னொரு தமிழ் மொழிபெயர்ப்பிலே எப்படி வந்திருக்கிறது என்றால், இது ரொம்ப அழகா மொழிபெயர்த்திருக்கிறாங்க. வாசிக்கிறேன் பாருங்க. இந்த வசனம் இன்னொரு தமிழ் மொழிபெயர்ப்பில் எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால், இனி அவன் முகம் மானக்கேடு அடைவதில்லை. இனி அவன் முகம் மானக்கேடு அடைவதில்லை, இனி அவன் முகம் வெளுத்து போவதில்லை. இனி அவன் முகம், ரொம்ப சிம்பிளா மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ரொம்ப சாதாரண ஒரு தமிழ்ல, எளிமையான தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இனி அவன் முகம் மானக்கேடு அடைவதில்லை, இனி அவன் முகம் வெளுத்து போவதில்லை. எனவே பாருங்க, நம்முடைய தேவன் நம்முடைய முகத்தை இனி ஒரு நாளும் மானக்கேடு அடையும்படி விடவே விடமாட்டார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இனி ஒரு நாள் நம்முடைய முகம் வெளுத்து போகவே வெளுத்து போகாது. சொல்லுவாங்கல்ல, என்னடா கால் வெள்ளையா இருக்குது, ரத்தமே இல்லையோ அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ரத்தமே இல்லாதனால என்ன செஞ்சு போச்சு, காலு கை வெளுத்து போச்சு, வெள்ளையா இருக்குதே, ஒழுங்கா சாப்பிட்டு சொல்லுவாங்க பாருங்க. சிலருடைய முகம் என்ன செஞ்சு போயிடும், அப்படி வெளுத்து போயிடும். ஏன்னா என்ன இல்ல, ரத்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க. சிலர் பாருங்க, சில காரியத்தினால பாருங்க அப்படியே வெட்கப்பட்டு போய் வெளுத்து போயிடுவாங்க. கர்த்தர் சொல்றாரு, இனி உன் முகம் என்ன செய்யறது கிடையாது, மானக்கேடு அடைவது கிடையவே கிடையாது. இனி உன் முகம் வெளுத்து போறது கிடையவே கிடையாது. ஏன்னா உன் தலையை நிமிர்த்துகிற கர்த்தர் நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென். உன் தலைய நிமிர பண்ணுகிற கர்த்தர் என்ன செய்யறேன், நான் உன் கூட இருக்கிறேன். எனவே இனிமேலு நீ இப்படி தலையை தொங்க போட்டுக்கு தெரியாது. சொல்லுங்க எல்லாரும், இனிமேலு நான் என் தலைய தொங்க போட்டுக்கிட்டு திரிய மாட்டேன். வாய வர மாட்டேங்குது, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க முதல்ல. இனிமேலு உங்க முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு தெரியாதீங்க, அது நல்லதல்ல. இருக்கிறீங்களா? இனி முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு தெரியாதீங்க, இப்படியே தலையை தொங்க போட்டுக்கிட்டு தெரியாதீங்க. என் மூத்த மக, அவளுக்கு கோவம் வந்துச்சுன்னா சின்ன பிள்ளையில இப்படியே தலையை தொங்க போட்டு இப்படியே பிப்பா, தலை தொங்கிரும், கை மட்டும் இப்படியே பிடிச்சிக்கிட்டே இருப்பா. நம்ம கீழே போய் பார்த்தோம்னா அப்படியே முழிப்பா. என்னன்னா கோவம் வந்துருச்சு. கோவம் வந்தோடனே தலையை கொண்டு இப்படி பிக்கிறது. சிலருக்கு பாருங்க, ஒண்ணுமே நடக்கலைன்னு சொன்ன உடனே இப்படியே தலையை தொங்க போட்டுக்கிட்டு நகத்தை அப்படியே பிச்சுக்கிட்டு விரலை பிச்சுக்கிட்டு விரலை பிசைஞ்சுக்கிட்டு இப்படியே உட்காந்துருப்பாங்க பாருங்க. விரலை பிசைறதெல்லாம் விட்டுருங்க, நகத்தை பிக்கிறதெல்லாம் விட்டுருங்க, தலையை தொங்க போடுறதெல்லாம் விட்டுருங்க. விட்டுட்டு ரெண்டு கரங்களை உயர்த்தி, என்னுடைய தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சூழ்நிலை பார்க்கும்போது ஒரு மாதிரியா தெரியுது, ஆனா நிச்சயமா என்னை தலையை தொங்க போட விடமாட்டீர், என் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுவீர் கர்த்தாவே. ஆமென். பாருங்க, விசுவாசத்தை வாயை திறந்து ரிலீஸ் பண்ணணும். விசுவாசத்தை வாயை திறந்து என்ன செய்யணும், ரிலீஸ் பண்ணணும், வெளியில கொண்டு வரணும். விசுவாசத்தை உள்ள அடைச்சு வைக்க முடியாது, அன்பை உள்ள அடைச்சு வைக்க முடியாது, அதை ரிலீஸ் பண்ணி தான் ஆக முடியும். எனவே உள்ள இருக்கிற விசுவாசத்தை வெளியில கொண்டு வாங்க. எப்படி கொண்டு வர்றது? இப்படித்தான், கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே என்னுடைய ஆபீஸ்ல, என்னுடைய வேலை ஸ்தலத்துல, என்னுடைய ஸ்கூல்ல, என்னுடைய காலேஜ்ல நான் வெட்கப்பட்டு போக முடியாது, நீர் விட மாட்டீர் கர்த்தாவே. என்னுடைய தலையை நீர் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர். நீர் என்னோடு கூட இருக்கிறீர். நீர் என் கூட இருக்கும் பொழுது நான் எப்படி ஆண்டவரை வெட்கப்பட்டு போக முடியும்? வெட்கப்பட்டு போக முடியவே முடியாதே. பாருங்க, இப்படி பேச வேண்டும். இப்படி பேசும் பொழுதுதான் அற்புதங்கள் நடப்பதை நீங்கள் பார்க்க
முடியும். ஆமென். வாசிப்போம். ஏசாயா 61, ஏசாயா 61:7 வாசிக்கிறேன், கவனிங்க. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக உங்கள் பாவத்தில் சந்தோஷப்படுவீர்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக. எல்லாம் சொல்லுங்க, உங்க வெட்கத்துக்கு பதிலாக. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வெட்கப்பட்டு போயிருந்திருக்கலாம் ஒருவேளை. அந்த வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான என்ன செய்யும்? பலன் வரும். லட்சைக்கு பதிலாக, லட்சை என்று சொன்னால் அவமானம் என்று அர்த்தம். அவமானத்துக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவீர்கள். உங்களுக்கு வர வேண்டிய எல்லா பாகமும் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு வர வேண்டிய எல்லா பங்கும் உங்களுக்கு வரும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அது சொத்தா இருக்கட்டும். யாருக்கோ கர்த்தர் பேசுறாரு போல இன்னைக்கு. நான் அதை சொல்லணும்னு நினைக்கவே இல்லைங்க. கர்த்தரே சொல்றாரு, உங்களுக்கு வர வேண்டிய பாகத்தை கர்த்தர் உங்களுக்கு பிடுங்கி தருவாரு. யாக்கோபுக்கு பிடுங்கி கொடுத்தாரு. ஆமென். யாக்கோபுக்கு கர்த்தர் பிடுங்கி கொடுத்தாரு. அந்த லாபான் இருந்து, கொடூரமான லாபான், அவன் தரவே மாட்டான். இவனை எப்படியே ஓட்டாண்டி ஆக்கி இவனை பிச்சைக்காரன் ஆகி நினைச்சான் சொந்த தாய் மாமனே. கர்த்தர் மண்டையில தட்டி பிடுங்கி கொடுத்தாரு. இன்னைக்கு குடும்பத்தில் அவனுக்கு நீ அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு. ஆமென். உங்களுக்கு வர வேண்டிய எல்லா பாகத்தையும் கர்த்தர் என்ன செய்வார்? உங்களுக்கு வாங்கி தருவார். உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள், உங்களுக்கு வர வேண்டிய லாபங்கள், உங்களுக்கு வர வேண்டிய எல்லா பங்கையும் கர்த்தர் உங்களுக்கு வாங்கி என்ன செய்வார்? தருவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எல்லா கர்த்தரும் வைத்து சொல்லுவோம், கர்த்தர் என்னுடைய பங்கை, என்னுடைய லாபத்தை, எனக்குரிய சொத்துக்களை அவரே எனக்கு வாங்கி தருகிறார். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உங்களுக்கு வர வேண்டிய எல்லாத்தையும் கர்த்தர் வாங்கி தருவாரு. உங்களால பிடுங்க இருக்க முடியாது. பாவம், உங்களுக்கு சத்து பத்தாது. ஆனா அவருக்கு சத்து நிறைய இருக்குது. இருக்கீங்களா? உங்க லாங்குவேஜ்ல சொல்றேன். அவனை அடிச்சு பிடுங்கிறதுக்கு நமக்கு திறம் பத்தாது பாஸ்டர், சத்து பத்தாது பாஸ்டர். அவருக்கு நிறைய இருக்கு. அவர் உங்க கூட இருக்கிறாரு, அவர் பிடிங்கி தருவாரு. அவனே கொண்டு வந்து உங்க கையில பிடிச்சுக்கோன்னு கொடுத்துட்டு போயிடுவான். வச்சுக்கையா, தூக்கம் வர மாட்டேங்குது, உன் பங்கு நீ வச்சுக்கன்னு கொடுத்துட்டு போயிடுவான். கர்த்தர் செய்வார். ஆமென். எனவே நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால் வெட்கப்பட்டு போய் அநேக காரியங்களை இழந்து போயிருக்கலாம். கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், அதற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலனை நான் என்ன செய்வேன்? உனக்கு தருவேன். இரட்டத்தனையான பங்கு, இரட்டத்தனையான பாகங்களை நான் உனக்கு தருவேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை எடுத்து சொல்லுவோம், என்னுடைய வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாக பலனை கர்த்தர் எனக்கு தருகிறார். ஆமென். இரட்டத்தனையான பலனை கர்த்தர் எனக்கு தருகிறார். ஓகே, இப்பொழுது இன்னொரு காரியத்தை பார்ப்போம். நாம் எப்பொழுது வெட்கப்பட்டு போக மாட்டோம் பார்ப்போம். நாம் எப்பொழுது வெட்கப்பட்டு போக மாட்டோம் என்றால், முதலாவதாக கர்த்தரை நம்பும் போது நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். யாரை நம்பும் போது? கர்த்தரை நம்பும் போது நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். வாசிப்போம். அநேக வசனங்களை வாசிக்க வேண்டியதா இருக்குது. சீக்கிரமா எடுங்க. சங்கீதம் 22 சங்கீதம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாது இருந்தார்கள். பாருங்க, இங்கே சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறான், எங்களுடைய பிதாக்கள் உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாது இருந்தார்கள் என்று. பாருங்க, இன்றைக்கு உலகமெங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை நம்பி வெட்கப்பட்டு போகிறான். அரசியல் தலைவர்களை நம்பி, உறவினர்களை நம்பி, சித்தப்பாவும் பெரியப்பாவை நம்பி, மாமாவையும் மச்சானை நம்பி, அண்ணனையும் தம்பியையும் அக்காவையும் தங்கச்சியும் நம்பி பாருங்க வெட்கப்பட்டு போகிறார்கள். ஆனால் கர்த்தரை நம்பி வெட்கப்பட்டு போனவங்க ஒருத்தன் கூட கிடையாது. ஆமென். இந்த உலகத்துல கர்த்தரை நம்பி வெட்கப்பட்டு போன ஆள் ஒரு ஆள் கூட கிடையவே கிடையாது. எனவே பாருங்க, உங்கள் நம்பிக்கை
கர்த்தர் மேலே இருக்கிறதா என்பதை நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு நேரம் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறதும், அடுத்த நேரம் பாருங்க யாரு மேலே நம்பிக்கை வைக்கிறதும், இப்படி மாறி மாறி கிடையாது. எப்போதும் கர்த்தர் மேலே என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கையை வைக்க வேண்டும். எப்போது கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்தீர்கள் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீர்கள். ஆமென். இரண்டாவதாக, கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். வாசிப்போம் சங்கீதம் 31 சங்கீதம் 17 வசனம். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். போதும். கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். பாருங்க, அநேக முறை சங்கீதக்காரனாய் தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அந்த நேரங்களில் எல்லாம் கர்த்தர் அவனை தப்புவித்தார், அவனை பாதுகாத்தார், அவனை உயர்த்தினார், அவனை ஆசீர்வதித்தார். அதைத்தான் பாருங்க சத்தியவேதெல்லாம் பார்க்கிறோம். எனவே பாருங்க, பிரச்சனை நேரத்திலே, போராட்டத்தின் நேரத்திலே நீங்கள் யாரை நோக்கி கூப்பிட வேண்டும்? கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். வியாதி நேரத்திலே, கஷ்டத்தின் நேரத்திலே கர்த்தரை நோக்கி பாருங்க கூப்பிட பழக வேண்டும். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா நான் சொல்றேன், நீங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. ஆமென். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டீங்க, வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஓகே. மூன்றாவதாக, அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. அவரை நோக்கி பார்க்கிறவர்கள். வாசிப்போம் சங்கீதம் 34 சங்கீதம் 5 வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. யாருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை? யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்த்தார்களோ அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருவேளை வெட்கப்பட்டு போவார்கள் என்று இங்க சொல்லல. ஒருவேளை பிரகாசம் அடைஞ்சாலும் பிரகாசம் அடைவாங்க சொல்லி இந்த வசனம் சொல்லல. நிச்சயமாக வெட்கப்பட்டு போக மாட்டார்கள், நிச்சயமாகவே பிரகாசம் அடைவார்கள் என்று சொல்லுகிறது. சரி, கர்த்தரை நோக்கி பார்ப்பது என்றால் என்ன? எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைகிறார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. முதல்ல அறிக்கை பண்ணிடுவோம். எல்லாம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. நான் கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன், நான் பிரகாசம் அடைகிறேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வசனத்தை இப்படிதான் அறிக்கை பண்ணணும். நான் கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன், நான் பிரகாசம் அடைகிறேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன், நான் பிரகாசம் அடைகிறேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. சரி, கர்த்தரை நோக்கி பார்ப்பது என்றால் என்ன? கர்த்தர் இங்க நேரடியா இல்ல, நிக்கலப்ப நின்னா அவரை நோக்கி பார்த்திடலாம். ஆனா அவர் இப்போதைக்கு நேரடியா இங்க இல்ல, அவர் பரலோகத்துல சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப கர்த்தரை நோக்கி பார்ப்பது என்றால் என்ன? கர்த்தரை நோக்கி பார்ப்பது என்று சொன்னால் அவருடைய வாக்கு தத்தங்களை நோக்கி பார்ப்பது, அவருடைய வாக்கு தத்தங்களை நோக்கி பார்ப்பது, அவருடைய கற்பனைகளை, அவருடைய வார்த்தைகளை நோக்கி பார்ப்பதுதான் அவரையே நோக்கி பார்ப்பதாகும். ஏனென்று சொன்னால் அவரும் அவருடைய வார்த்தையும் ஒன்றே. வாசிப்போம் சங்கீதம் 119 சங்கீதம் 6 வசனம். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவது இல்லை. எதை கண்ணோக்கும் போது? உமது கற்பனைகளை எல்லாம். கற்பனை என்றால் கர்த்தருடைய வார்த்தை என்று அர்த்தம். ஆகவே அவருடைய வார்த்தைகளை எல்லாம் கண்ணோக்கி பார்க்கும்போது, எனவே அவரை நோக்கி பார்ப்பது என்றால் என்ன? அவருடைய கற்பனைகளை, அவருடைய வார்த்தைகளை, அவருடைய வசனங்களை, அவருடைய வாக்குத்தத்தங்களை நோக்கி பார்ப்பதாகும். ஏனென்றால் அவரும் அவருடைய வார்த்தையும் ஒன்றே. ஆகவே எப்போதும் அவருடைய வார்த்தைகளை பாருங்க கண்களுக்கு முன்பாக வைக்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, அவருடைய வார்த்தைகளை எப்போதும் கண்களுக்கு முன்பாக வைக்க வேண்டும். பிரச்சனை கண்ணுக்கு முன்னால வைக்க கூடாது, வியாதியை கண்ணுக்கு முன்னால வைக்க கூடாது, போராட்டத்தை கண்ணுக்கு முன்னால வைக்க கூடாது, அது இல்லையே இது இல்லையே அதை கொண்டு வந்து கண்ணுக்கு முன்னால வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை கண்களுக்கு முன்பாக வைக்க வேண்டும். எப்போது கர்த்தருடைய வார்த்தை வாயை திறந்து பேசும்போது அதை மனதில் வைக்கும் பொழுது, இப்ப நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளை உங்க கண்ணுக்கு முன்னால என்ன செஞ்சிருக்கிறீங்க? வச்சிருக்கிறீங்க. எனவே இவ்வாறு பாருங்க கர்த்தருடைய வார்த்தையை வாயிலேயும் மனதிலேயும் பாருங்க நீங்கள் வைக்கும் பொழுது, தொடர்ந்து இப்படியே நீங்கள் போகும் பொழுது, நான் சொல்லுகிறேன், சத்தியவேதம் சொல்லுகிறது, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். எனவே பாருங்க போகும்போது வரும்போதும் கர்த்தர் உங்களுக்கு சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை அதவே மனதிலே வையுங்கள், அதவே வாயில பேசுங்க. அப்படி வைக்கிறதுனால என்ன ஆகுது? கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை நீங்க நோக்கி
பார்க்கிறீர்கள். சத்தியவேதம் சொல்லுகிறது, அவருடைய வாக்கு தத்தங்களை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். எனவே குறைய பேசாதீங்க, பிரச்சனையை பேசாதீங்க, போராட்டத்தை பேசாதீங்க, வியாதியை பேசாதீங்க, பிரச்சனையை பேசாதீங்க. அதெல்லாம் தூக்கி ஓரத்துல வச்சுட்டு அவருடைய வாக்கு தத்தங்களை கண்களுக்கு முன்பாக வையுங்கள். அதை மனதில் வையுங்கள், அதை வாயில பேசுங்க. நான் சொல்லுகிறேன், நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீர்கள். மறுபடியும் சொல்றேன், வெட்கப்பட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படலாம், ஆனா ஃபைனலா நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஆமென். நீங்க தான் ஜெயிப்பீங்க. நீங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டீர்கள். ஆமென். ஓகே. நான்காவதாக, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், வாசிப்போம் 69ஆம் சங்கீதம், 69ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. இஸ்ரவேலின் தேவனே, உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணமடையாது இருப்பார்களாக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உமக்காக காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகாது இருப்பார்களாக. காத்திருப்பது என்றால் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பது, அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருப்பது. கவனிங்க, அமர்ந்திருக்கும் போது என்ன நடக்கிறது? அமர்ந்திருக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், அவருடைய சத்தம் நமக்கு கேட்க ஆரம்பிக்கிறது. அவர் நம்மோடு பேச ஆரம்பிக்கிறார். சிலருக்கு பாருங்க, ஆண்டவருடைய சத்தமே கேட்காது, ஆண்டவருக்கு பேசுறது இவங்களுக்கு கேட்காது. ஏன் கேட்காதுன்னா, இவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க எந்த நேரமும். எத்தனை விளங்குது? அங்க வேலையா, இங்க சோழியா, அங்க பொழப்ப பார்க்கணுமா, இப்படியே ஓடிக்கிட்டே திரிஞ்சு கடைசியில் யாருடைய சத்தம் கேட்காது? ஆண்டவருடைய சத்தம் கேட்காது. நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கணும்னா, ஆண்டவர் உங்களோட பேசணும்னா, ஆண்டவர் பேசுற காரியம் உங்களுக்கு கேட்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும், அமர்ந்திருக்க வேண்டும். வீடை பூட்டிக்கிட்டு தனியா உட்கார்ந்து கர்த்தரோடு பேச ஆரம்பிக்கணும், கர்த்தரோடு உறவு கொள்ள ஆரம்பிக்கணும், ஐக்கியம் கொள்ள ஆரம்பிக்கணும். அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும். சத்தியவேதம் சொல்லுகிறது, எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்று. எத்தனை பேரு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க போறீங்க? எந்த நேரமும் அங்கேயும் ஓடாதீங்க. அப்படி அங்க போய் அந்த அக்கா உட்காந்து பேசிட்டு வந்தா அப்படியே ஆறுதலா இருக்கும் பாஸ்டர், ஆறுதலா இருக்குமா? இப்பதான் பாரம் இன்னும் கொஞ்சம் நிறைய வரும், இன்னும் கொஞ்சம் பாரம் நிறைய வரும். அப்புறம் அதை கொண்டு போய் அந்த அண்ணன் கிட்ட போய் அந்த சித்தப்பாட்டை போய் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு வருவோம் சொல்லி அங்க போவீங்க. அங்க போய் சொன்னீங்கன்னா என்ன செஞ்சுக்கிறோம்? இன்னும் கொஞ்சம் பாரம் கூடிக்கிறோம். முதல்ல அங்க இங்கேயும் போறதை நிறுத்திட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நின்று, கர்த்தாவே உமக்கு நான் காத்திருக்கிறேன், என்னோடு கூட நீர் பேசும், உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு கேட்கட்டும், வார்த்தை கொண்டு எங்களோட நீர் பேச ஆண்டவரே. நான் சொல்றேன், அந்த ஒரு வார்த்தை போதும், நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆமே, அந்த ஒரு வார்த்தை போதுங்க. அந்த ஒரு வார்த்தை பெரிய மாற்றத்தை என்ன செய்யும்? உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தும். ஆகவே பாருங்க, அமர்ந்திருக்கும் போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், கர்த்தருடைய சத்தம் நமக்கு தெளிவாக கேட்க ஆரம்பிக்கிறது. கர்த்தர் நமக்குள்ளே உணர்த்துகிறார், இதை செய், இதை செய்யாதே, இங்கே போ, இங்கே போகாதே என்று நமக்குள்ளே கர்த்தர் செய்கிறார், உணர்த்துகிறார். பாருங்க, அதற்கு கீழ்ப்படியும் பொழுது நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். எத்தனைக்கு விளங்குகிறது? வெட்கப்பட்டு போக மாட்டோம். சிலர் பாருங்க, ஒரு இடத்துல என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க, அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, கடைசியில் என்ன செஞ்சிருவாங்க? விழுந்துருவாங்க. அதனாலதான் பாருங்க, ஓடக்கூடாது, அமர்ந்திருந்து கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவசரப்பட்டு நாமவே ஒரு முடிவு என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. அவசரப்பட்டு நாமவே ஒரு முடிவை எடுக்கும் பொழுதுதான் பாருங்க நாம் வெட்கப்பட்டு போகிறோம். எனவே அவசரப்படக்கூடாது, காத்திருக்க வேண்டும். காத்திருந்தால் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஆமென். ஓகே. ஐந்தாவதாக, அவரை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமர் 10:11. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. யார் சொல்றா? வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இந்த வசனம் வருகிறது. அந்த வசனத்தை தான் இங்கே புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுல் மேற்கோள் காண்பித்து நமக்கு சொல்லுகிறார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவது வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது என்று. யாரை விசுவாசிக்கிறவன்? இயேசுவை
விசுவாசிக்கிறவன். யாரை விசுவாசிக்கிறவன்? இயேசுவை விசுவாசிக்கிறவன். எனவே பாருங்க, இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவை நம்புகிறவர்கள், இயேசுவுக்கு காத்திருக்கிறவர்கள், இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்கள், அவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். கல்வாரி சிலுவையை, அவருடைய தழும்பை, அவருடைய ரத்தத்தை, அவருடைய கல்வாரி பாடுகளை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். எனவே அவரை நோக்கி பாருங்கள், அவருடைய வார்த்தையை நோக்கி பாருங்கள். ஒருபோதும் நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீர்கள். ஆமென். ஓகே, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை கவனிங்க, பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவருடைய அன்பை நமக்குள்ளே ஊற்றி இருக்கிறாராம். அவருடைய அன்பை நமக்குள்ளே ஊற்றி இருக்கிறதுனாலே நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. அது என்ன நம்பிக்கை? நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். எல்லாக்காரங்க வைத்து சொல்லுவோம், தேவ அன்பு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எனக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்து போக விடாது. அந்த நம்பிக்கை என்னை வெட்கப்பட்டு போக விடாது. ஆமென். தேவ அன்பு எனக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை என்னை வெட்கப்பட்டு போக விடாது. ஆமென். அது மட்டுமல்ல, கவனிங்க, நான் பார்த்து முடிப்போம். கிறிஸ்தவ ஜீவியத்திலே அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் வெட்கப்பட்டு போகிறார்கள். வெட்கப்பட்டு போகிறதுக்கு காரணம் என்னவென்றால், நல்லா கவனிங்க, நல்ல கிறிஸ்தவங்க தான், ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஞானஸ்தானம் பட்டிருக்காங்க, அபிஷேகம் பட்டிருக்கிறாங்க, இதெல்லாம் இருக்குது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கிறிஸ்தவ ஜீவியத்திலே அநேக விசுவாசிகள் ஏன் வெட்கப்பட்டு போகிறார்கள் என்றால், அவர்கள் வெட்கப்பட்டு போவதற்கு காரணம் என்னவென்றால், தங்களுடைய திறமையையும் தங்களுடைய அனுபவத்தையும் தங்களுடைய பின்னணியையும் தங்களுடைய சுய பலத்தையும் பாருங்க சார்ந்து போகிற வேலையிலே தான் அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் வெட்கப்பட்டு போகிறார்கள். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒரு நாளும் நம்முடைய திறமைகளை, நம்முடைய அனுபவங்களை, நம்முடைய பின்னணியை, நம்முடைய பலனை சார்ந்து வாழக்கூடாது. தேவனுடைய பலத்தையும் தேவனுடைய ஞானத்தையும் சார்ந்து வாழ வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. இனி நான் கிடையாது. யாருதான்? கிறிஸ்து தான். எனக்குள்ள யார் இருக்கா? நான் இல்ல, கிறிஸ்து தான் இருக்கிறாரு. எத்தனை விளங்குது? என்னைய பார்க்கும் போது எனக்குள்ள யார் இருக்கா? கிறிஸ்து தான் இருக்கிறார். நான் கிடையாது, கிறிஸ்து. இந்த இடத்துக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. யாருக்கு பலன் உண்டு? எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னுடைய சுய பலத்தினாலே அல்ல, என்னுடைய மாம்ச பலத்தினாலே அல்ல, என்னுடைய மாம்ச திறமையினாலே அல்ல, என்னுடைய படிப்பினாலேயோ என்னுடைய பட்டத்தினாலேயோ அல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனவே அநேக கிறிஸ்தவர்கள் ஏன் வெட்கப்பட்டு போகிறார் என்று சொன்னால், தங்களுடைய திறமையை, தங்களுடைய அறிவை, தங்களுடைய அழகை, தங்களுடைய அந்தஸ்தை, தங்களுடைய சில காரியங்களை அவர்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள், அதை தூக்கி வைக்கிறார்கள். எனவேதான் வெட்கப்பட்டு போய் விடுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இவ்வாறு இருக்கக்கூடாது. நாம் எவ்வாறு இருக்க வேண்டும்? தேவனுடைய பலத்தை, தேவனுடைய ஞானத்தை, தேவனுடைய ஆலோசனையை, தேவனுடைய வார்த்தையை சார்ந்து நிற்க வேண்டும். இந்த இடத்துக்கு நாம் வர வேண்டும். அவ்வாறு இருக்கும் பொழுதுதான் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அது மட்டுமல்ல, கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஏன் அநேகர் வெட்கப்பட்டு போகிறார்கள் என்றால், இதை கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். எல்லாம் கவனிங்க. கிறிஸ்தவ ஜீவியத்திலே அநேகர் ஏன் வெட்கப்பட்டு போகிறார்கள் என்றால், ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட, சபைக்கு வந்த பிறகு கூட, ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பிறகு கூட, அபிஷேகம் பெற்றதுக்கு பிறகு கூட ஏன் அநேகர் வெட்கப்பட்டு போகிறாங்கன்னா, நல்லா கவனிங்க. அநேகர் மண்டையை போட்டு பிச்சுக்கிறாங்க. நான் ஆண்டவருக்காக நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், அப்புறம் ஏன் வெட்கப்பட்டு போனேன். விவரத்தை சொல்றேன், கவனிங்க. அவன் கேட்கிற கேள்வியை பார்த்தா என்னமோ உலகத்துல பெரிய ஒரு கேள்வியை கேட்ட மாதிரி கேட்பாங்க.
இந்த கேள்விக்கு வரான பதில் சொல்ல முடியாது. இன்னைக்கு நல்லா மாட்டிக்கிட்ட தூண்டி இல்லை மீன் மாட்டின மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வைப்பாங்க பாருங்க. நல்லா கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட ஏன் வெட்கப்பட்டு போகிறார் என்று சொன்னால், பாருங்க, ரட்சிக்கப்படாத ஆட்களிடத்திலே போய் உறவையும் ஐக்கியத்தையும் வைக்கிறதுனாலும் அவர்களுடைய ஆலோசனைப்படியே நடக்கிறதுனாலும் தான் வெட்கப்பட்டு போகிறார்கள். மறுபடியும் சொல்றேன் கவனிங்க. ரட்சிக்கப்படாத ஆட்களிடத்திலே போய் இவருடைய உறவையும் இவருடைய ஐக்கியத்தையும் வைக்கிறதுனாலும் அவர்களுடைய ஆலோசனைப்படி இவர்கள் நடக்கிறபடினாலேயும் தான் அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஞானஸ்நானம் எடுத்த பிறகு கூட அவர் என்ன செய்கிறார்கள்? வெட்கப்பட்டு போகிறார்கள். சத்தியவேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 1ஆம் வசனம் 1ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருக்க வேண்டும் என்று. பாருங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட அநேகர் பாருங்க போய் துன்மார்க்கனுடைய ஆலோசனைப்படி கேட்டு நடக்கிறது. குடும்பத்தை எப்படி நடத்துன்னு சொல்லி ரட்சிக்கப்படாத ஆள்கிட்ட போய் இவங்க கேட்கறது, என் மனைவி இப்படி மக்கர் பண்றாயா நீ சொல்லியான்னு சொல்லி ரட்சிக்கப்பட்ட ஆள்கிட்ட போய் என்ன செய்யறது? ஆலோசனைய எதற்கு விளங்குது கேட்கறது. இந்த பிசினஸ் எப்படியா நடத்துறது, இந்த தொழில் எப்படி பெரிய பெருக்கத்தை பார்க்கறதுன்னு சொல்லி பாருங்க ரட்சிக்கப்படாத ஆள்கிட்ட போய் ஆலோசனை கேட்கறது. ஆலோசனை கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்துடுறது. கவனிங்க, ஆலோசனை கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார் என்பதை கவனிக்கணும். அவர்கிட்ட ஆலோசனை கேட்காம போய் துன்மார்க்கன் என்ன செய்யக்கூடாது? ஆலோசனை கேட்கக்கூடாது. மனைவியை பற்றி, புருஷனை பற்றி, பிள்ளைகளை பற்றி துன்மார்க்கன் போய் என்ன செய்யக்கூடாது? அவனே பாவம் இன்னைக்கு நேத்தோன்று இருக்கிறான், அவன்கிட்ட போய் என்ன ஆலோசனை கேட்கிறது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கல்யாணமோ காட்சியோ பிசினஸோ அது வியாபாரமோ சின்ன காரியமோ பெரிய காரியமோ ஆண்டவரிடத்துல தான் ஆலோசனை கேட்க வேண்டும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவர் இந்த காரியத்தை என்ன செய்யறது, இது எப்படி பண்றது, இதுக்கு நான் என்ன செய்யணும், எனக்கு ஆலோசனை கொடுங்க ஆண்டவரே, எங்களோட பேசுங்க ஆண்டவரே, உங்களுக்கு நான் காத்திருக்கிறேன், எனக்கு உணர்த்துங்க ஆண்டவரே, வேத வாக்கியங்கள் மூலமாக எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய ஆலோசனை கேட்கும் பொழுதுதான் நான் சொல்லுகிறேன், நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். ஆமென். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் வெட்கப்பட்டு போனது காரணம் என்னன்னா, ஒரு ரட்சிக்கப்படாத ஆட்கள் கூட போய் பாருங்க ஒட்டி உறவாடி பின்னி பெசஞ்சு அவங்களும் ஒண்ணு மண்ணுமா இருந்து அவங்களுடைய ஆலோசனையை கேட்டு அவங்க சொல்ற புத்திமதிகளை கேட்டு இவங்க குடும்பத்தை நடத்துறபடினாலே தான் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? வெட்கப்பட்டு போய்விடுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வாறு நாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஏதோ ஒன்று தேவையா, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்கு குழப்பம் இருக்குதா, நீங்க உடனே யார்கிட்ட தான் போகணும்? யார்கிட்ட தாங்க போனோம்? சத்தத்தை காணோம். யார்கிட்ட தான் போனோம்? எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை பாஸ்டர். அப்ப தெருவில் போக வேண்டியதான். அது எனக்கு நேரம் இல்லை, நம்ம போக வேண்டியது. அங்க போய் உட்காந்து பேசுறதுக்கு மட்டும் நேரம் இருக்குது. துன்மார்க்கம் கூட ரட்சிக்கப்படாத ஆள் கூட உட்காந்து போய் திண்ணையில உட்காந்துக்கிட்டு பேசுறதுக்கு நேரம் இருக்குது. ஆண்டவர்கிட்ட உட்காந்து பேசுறதுக்கு மட்டும் நேரம் இல்லையா? அப்ப குடும்பம் என்ன செய்யாது? உருப்படாதுங்க. தேவனுடைய பிள்ளைகளை ரொம்ப கவனமா இருக்கணும். சில காரியங்கள்ல ஆலோசனை கேட்கறதுக்கு மத்தவன்ட்டெல்லாம் போய் கேட்கறதுக்கு நேரம் இருக்குதான். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல வீடை பூட்டிக்கிட்டு உட்காந்து கர்த்தருடைய சமூகத்துல உட்காந்து கர்த்தர்ட்ட ஆலோசனை கேட்கறதுக்கு நேரம் இல்லையா? அப்புறம் எப்படி குடும்பம் முன்னேறி நான் கேட்கிறேன்? அப்புறம் எப்படி பிள்ளைங்க நல்லா வருவாங்க கேட்கிறேன்? அப்புறம் எப்படி உங்களுடைய பிசினஸ் வியாபாரம் முன்னேறி நான் கேட்கிறேன்? ஆலோசனை கர்த்தர்ட்ட என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். நேரத்தை ஒதுக்கணும். நேரங்களை மிச்சம் எடுத்து உட்கார வேண்டும். உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்துல, ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து நான் என்ன செய்யறது, என்ன பண்றது, எங்களோட பேசுங்க ஆண்டவரே, எனக்கு ஆலோசனை கொடுங்க ஆண்டவரே, என்னை நடத்துங்க ஆண்டவரே, என்னை நீர் நடத்தும் என்று பாருங்க. கர்த்தர்ட்ட கேட்கும் பொழுது கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும். கர்த்தர் உங்களோடு பேச ஆரம்பிப்பார். இந்த வார்த்தை மூலமா உங்களோடு என்ன செய்வார்? பேசுவார். நான் சொல்லுகிறேன், அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது பெரிய ஒரு வெற்றியை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். ஆமென். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அது மட்டும் இல்ல, ஒண்ணுமே புரியலையா, உடனே சபை அணுக வேண்டும். ஒண்ணுமே புரியலையா, எதை அணுகணும்? எதை அணுகணுங்க? சபை அணுக வேண்டும். சபையின் போதகரை அணுக வேண்டும். அவர்களை அணுகி நல்ல ஆலோசனைகளை பெற்று பிறகு செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். சத்தியவேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசித்து முடிப்போம். மல்கியா பழைய ஏற்பாட்டில் கடைசி புஸ்தகம், புதிய ஏற்பாட்டுக்கு முந்தின புஸ்தகம் இருக்கு. மல்கியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மல்கியா 2:7. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும்,
வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். ஊழியக்காரர் யாரு? சேனைகளின் கர்த்தருடைய தூதன். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான் பாஸ்டர், போதகர், ஊழியக்காரர். கவனிங்க, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஒரு விசுவாசி போதகரிடத்திலே தேவனுடைய வார்த்தையை தான் எதிர்பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே ஆலோசனையை எதிர்பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறது. எனவே விசுவாசிகள் பாருங்க, உங்கள் ஆவிக்குரிய தகப்பனிடத்திலே போய், உங்கள் சபையின் போதகரிடத்திலே போய், இந்த காரியத்தை நான் என்ன செய்வது, இதற்கு சத்தியத்தின் அடிப்படையிலே என்ன ஆலோசனை என்று அவர்களிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். எங்கே கேட்க வேண்டும்? உங்கள் சபையினிடத்திலே, உங்கள் சபையின் போதகரிடத்திலே ஆலோசனை செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். எல்லாரிடத்திலும் கேட்க முடியாது. எல்லாரிடத்திலும் கேட்டீங்கன்னா தோற்று போய் விடுவீர்கள். எனவே கூடுமான வரைக்கும் நீங்க கர்த்தர்ட்ட என்ன செய்யணும்? ஆலோசனையை கேட்க வேண்டும். நிச்சயமா கர்த்தர் ஆலோசனை கொடுப்பார். ஒருவேளை ஒன்னும் புரியல அப்படின்னும் பொழுது எங்க அணுகணும்? சபையை அணுகணும். சபையின் போதகரை என்ன செய்ய வேண்டும்? அணுக வேண்டும். இந்த காரியத்தை எப்படி செய்யணும், இந்த காரியத்தை எப்படி செய்யக்கூடாது, எனக்கு ஆலோசனை கொடுங்கன்னு சொல்லி. ஏன்னா அவருடைய வாயில என்ன இருக்குது? வேதம் இருக்குது. என்ன இருக்குது? என்ன இருக்குதுங்க? வேதத்தை அவன் வாயில் தேடுவார்களே. உங்க பாஸ்டர் நீங்க எதை தேடணும்? சத்தத்தை காணும். பிஸ்கட் கொடுப்பாரு, பால் மாவு கொடுப்பாரு, ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுப்பாரு மேய்க்கிறதுக்கு. அதை எதிர்பார்க்க கூடாது. அநேகர் செய்யறாங்க, அநேக சபைகள்ல செய்யறாங்க. ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுக்கிறது, கோதுமை வாங்கி கொடுக்கிறது. அதுக்கு கர்த்தர் நீ அழைக்கல. கோதுமை வாங்கி கொடுக்கறதுக்காகவும் ஆட்டுக்குட்டி மானை வாங்கி கொடுக்கறது கர்த்தர் நீ அழைக்கல. கர்த்தர் நீ எதுக்கு அழைச்சிருக்கிறார்னா, மக்களுக்கு தேவனுடைய வார்த்தை கொடுப்பதற்காக நீ அழைத்திருக்கிறார். எனவே நீங்க எதை எதிர்பார்க்கணும்னா, வார்த்தை என்ன செய்யணும்? எதிர்பார்க்கணும். வார்த்தையின் அடிப்படையில நல்ல ஒரு ஆலோசனை எதிர்பார்க்கணும். எனவே ஒன்னும் புரியாத சமயத்துல நீங்க சபையை அணுக வேண்டும், சபையின் போதகரை அணுக வேண்டும். எல்லா போதகரையும் அணுகிட முடியாது. உங்களை எந்த சபையில கர்த்தர் வச்சிருக்கிறாரோ, எந்த சபையில கர்த்தர் உங்களை நாட்டி இருக்கிறாரோ அந்த சபையின் போதகரை அணுகி எனக்கு ஆலோசனை விடுங்க, இது என்ன செய்யணும், என்ன பண்ணணும்னு சொல்லி பாருங்க கேட்க வேண்டும். அவர்கள் வார்த்தையின் அடிப்படையில் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார்கள். அந்த வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது நான் சொல்லுகிறேன், நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். ஆமென். ஆழமாய் கவனியுங்கள். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் ரெண்டையுமே செய்யறது கிடையாது. ஆண்டவரிடத்துல நேரடியாக ஆலோசனை கேட்கறது கிடையாது. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரரிடத்துல போய் ஆலோசனை கேட்கிறதும் கிடையாது. கடைசியில் பார்த்தா வெட்கப்பட்டு போயிடுவாங்க. போய் ரசிக்கப்படாத ஆள்கிட்ட போய் ஆலோசனை கேட்கிறது, கடைசியில் வெட்கப்பட்டு போயிடுறாங்க. எனவே தேவனுடைய பிள்ளைகளே மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு நாளும் நாம் வெட்கப்பட்டு போவது தேவனுடைய திட்டம் கிடையவே கிடையாது. நாம் தோற்று போவது தேவனுடைய திட்டம் கிடையவே கிடையாது. நாம் அவமானப்பட்டு போவது தேவனுடைய திட்டம் கிடையவே கிடையாது. நாம் மானக்கேடு அடைவது தேவனுடைய திட்டம் கிடையவே கிடையாது. நம்முடைய முகம் வெளுத்து போவது தேவனுடைய திட்டம் கிடையவே கிடையாது. நம்முடைய முகமெல்லாம் எப்படி நல்லா கோலு கோலு நல்லா இருக்கணும், பிரகாசமா இருக்கணும். எத்தனை இருக்கிறீங்க? பார்க்கும் போது ஆள் நல்லா கோலு கோலுன்னு இருக்காருயா. உங்களுக்கு என்னங்க ஆள் கோலு கோலுன்னு இருக்கீங்க? இன்னும் 2 டைம் எக்ஸ்ட்ரா சொல்லுங்க, இன்னும் நான் நல்லா இருப்பேன். நீ சொல்லனால முகம் வத்தி போதா? கிடையாது. இன்னும் ரொம்ப நல்லா கொழுகுலுன்னு இருப்பேன். சிலர் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்னங்க ஆள் நல்லா கொழுகுலுன்னு இருக்கீங்க. இன்னொரு சொல்லு பார்ப்போம். இன்னொரு சொல்லு. நீ சொல்ல சொல்ல இன்னும் நல்லா நான் கொழுகுலுன்னு இருப்பேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? சிலருக்கு இந்த மாதிரி வார்த்தை கேட்டா போச்சு அவ்வளவுதான், நீ பார்த்து கண்ணு வச்சுட்டாங்க. கண்ணு வச்சுட்டாங்களா? கண்ணை வச்சுட்டாங்க, காதை வச்சுட்டாங்க. இப்பதான் வார்த்தை வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குது. என்ன, இப்ப கொஞ்சம் கொழுகுன்னு ஆயிருக்கிறேன், நீ சொல்லு இன்னும் கொஞ்சம் நல்லா கொழுகுன்னு வருவேன். இன்னமும் 10 பேர் சேர்ந்து சொல்லுங்க, தெருவே சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் கொழுகுன்னு வருவேன். நான் நீ சொல்ல சொல்ல இன்னும் கொஞ்சம் நான் பெட்டர் ஆகிட்டே வருவேன். அதனால இந்த கண்ணை வச்சுட்டாங்க, காதை வச்சுட்டாங்கன்னா சொல்லாதீங்க, அது சரி கிடையாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? என்றென்றைக்கும் சதா காலத்திலேயும் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அந்த வசனம் சொல்லுகிறது. எனவே தேவனுடைய திட்டம் என்னவென்றால், நாம் என்றென்றைக்கும் வெட்கப்பட்டு போகாமல் இருப்பது, சதா காலத்திலேயும் நாம் வெட்கப்பட்டு போகாமல் இருப்பதுதான் தேவனுடைய மாறாத திட்டமாக இருக்கிறது. எல்லா காரணங்களும் சொல்லுவோம். நான் என்றென்றைக்கும்
சதா காலத்திலேயும் வெட்கப்பட்டு போகாதிருப்பதுதான் தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. ஆமென். எல்லாரும் எழுப்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். என்றென்றைக்கும் நாம் வெட்கப்பட்டு போகாதிருப்பதுதான் தேவனுடைய மாறாத திட்டமாய் இருக்கிறது. எல்லார் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லார் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். எல்லார் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி கர்த்தாவே. ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி தேவனே. ஓ உமக்கு நன்றி. இனி உன்னுடைய முகம் மானக்கேடு அடைவதில்லை என்று நாங்கள் வாசிக்கிறோமே. இனி உன்னுடைய முகம் வெளுத்து போவதில்லை என்று நாங்கள் வாசிக்கிறோமே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ஆண்டவரே. ஒரு நாளும் நாங்கள் மானக்கேடு அடைவது முடிய சித்தம் அல்ல. எங்களுடைய முகம் வெளுத்து போவது முடிய சித்தம் அல்ல. எங்களுடைய முகம் பிரகாசம் அடைவதுதான் உடைய சித்தம். எங்களுடைய முகம் பிரகாசமாய் இருப்பதுதான் உடைய சித்தம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. எல்லார் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. பெரியவரே உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தைகளை வந்திருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையிலே இது உறுதிப்படுத்தும். வெட்கங்கள் மாறட்டும், அவமானங்கள் மாறட்டும், நிந்தைகள் மாறட்டும் கர்த்தாவே. லட்சைகள் மாறட்டும் கர்த்தாவே. பிரகாசம் உண்டாகட்டும் கர்த்தாவே. எந்த இடத்துல தோற்று போனார்களோ அதே இடத்துல நீ ஜெயிக்க வைக்கிறீங்க கர்த்தாவே. எந்த இடத்துல தலை குனிந்து போனார்களோ அதே இடத்துல கர்த்தாவே தலை நிமிர்ந்து நடக்க வைக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தகப்பனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. பெரிய காரியங்களை செய்கிறபடியா நன்றி. ஓ உம்மை விசுவாசிக்கிறவர், உம்மை நம்புகிறவர்கள், உமக்கு காத்திருக்கிறவர்கள், உம்மை நோக்கி பார்க்கிறவர் இவர்கள் கர்த்தாவே ஒரு நாளும் இவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்களே தகப்பனே. நீர் வெட்கப்பட்டு போக விட மாட்டீர். இந்த வார்த்தைகளை நீர் உறுதிப்படுத்தும் இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக.